வஸல்லம் அவர்கள் 10ஆம் ஆண்டு துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் பிறை 9 அரஃபாவுடைய நாள் தன்னுடைய ஒட்டுமொத்த தோழர்களையும் ஒன்று சேர்த்து ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அதுதான் சரித்திரத்திலே சொல்லப்படக்கூடிய ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லக்கூடிய பேருரை. அதிலே இந்த சமூகத்துக்கு எவைகளையெல்லாம் எத்தி வைக்க வேண்டுமோ அனைத்தையும் அல்லாஹுவை சாட்சியாக வைத்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தி வைத்தார்கள். அதைத்தான் இன்ஷா அல்லாஹ் இந்த நேரத்திலே சுருக்கமாக நான் சொல்ல போகிறேன். கனிமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாதி உர்னா என்று சொல்லக்கூடிய இந்த பகுதிக்கு சொல்லப்படக்கூடிய பேர் உர்னா என்று சொல்லக்கூடிய பள்ளத்தாக்கு, அதிலே அரபாவுடைய மைதானத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஜபலுர் ரஹ்மா என்று சொல்லக்கூடிய அந்த மலையடிவாரத்திலே இருந்து தன்னுடைய கஸ்வாயின் ஒட்டகைக்கு மேலே உட்கார்ந்து ஒட்டுமொத்த தோழர்கள் சுமார் 1,40,000 சஹாபாக்களை ஒன்று சேர்த்து சஹாபாக்கள் அனைவருடைய காதுகளுக்கும் எத்தி வைக்கப்படக்கூடிய அளவுக்கு உரையை நிகழ்த்தினார்கள். அதிலே முதலாவதாக சொன்னார்கள், ஐயுஹன் நாஸ் இஸ்மஉ கௌலி, ஏ மக்களே, நான் சொல்லக்கூடியதை நீங்கள் செவிசாய்த்து கேளுங்கள். அன்பாண்டவர்களே, இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மக்களே என்று ஏன் அழைத்தார்கள்? அந்த இடத்தில் இருந்தது வேறு யாரும் அல்ல, தனக்கு இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக வேண்டி முழுக்க முழுக்க தோள் கொடுத்த தோழர்கள் மட்டும்தான் இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் தெரியுமா ஒட்டுமொத்தமான மனிதர்களே என்று அழைத்தார்கள்? இந்த உரை என்னுடைய இந்த 1,40,000 தோழர்களுக்கு மட்டுமல்ல, கயாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யார் யாரெல்லாம் வாழ்வார்களோ அனைவருடைய காதுகளுக்கும் இந்த உரை எத்தி வைக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஐயுஹன் நாஸ், மக்களை என்று அழைத்திருக்கிறார்கள். கூப்பிட்டு என்ன சொன்னார்கள்? ஐயுஹன் நாஸ் இஸ்மஉ கௌலி ஃபைனி லா அத்ரி லஅல்லி லா அல்காக்கும் பஅத ஆமி ஹாதா, இந்த வருடத்துக்கு பின்னால் நான் உங்களை சந்திப்பேனா என்று எனக்கு தெரியாது, எனவே நான் சொல்லக்கூடிய விடயத்தை செவிதாய்த்து கேளுங்கள். ஏன் சொன்னார்கள்? இது அல்லாஹ்வுடைய தூதருடைய வஃபாத்துக்கு அடையாளம். இந்த வருடத்துக்கு பின்னால் நான் உங்களை சந்திக்க மாட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும், தோழர்களை சந்திக்க மாட்டார்கள். இந்த உரைக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் வாழ்ந்ததே வெறும் 3 மாதங்கள் மட்டும்தான் சகோதரர்களே. அதோடு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, இந்த உலகை விட்டு பிரிந்து விட்டார்கள். அந்த நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் முதலாக சொன்னது எது தெரியுமா? மிக முக்கியமான விடயம், இந்த உலகத்தையே ஆட்டிக் கொண்டிருக்கக்கூடிய விடயமும் இந்த உலகத்தில் வாழும் சமூகம் துச்சமாக நினைக்கக்கூடிய 3 விடயங்களை முதலாவதாக சொன்னார்கள். அதுதான் இன்ன திமாக்கும் வ அம்வாலக்கும் வ அராலக்கும் ஹராமுன் அலைக்கும், அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உயிர், உங்களுடைய அதே போல உங்களுடைய மானம், உங்களுடைய சொத்து கண்ணியமானது. எப்படி தெரியுமா? கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா, எப்படி இந்த அரஃபாவுடைய நாள் கண்ணியமானது, ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா, துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் எப்படி கண்ணியமானது, அதே போல ஃபீ பலதிக்கும் ஹாதா, மக்கா நகரம் எப்படி கண்ணியமானது, இது போல ஒவ்வொரு முஃமினுடைய மானமும் கண்ணியமானது, சொத்தும் கண்ணியமானது, உயிரும் கண்ணியமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இது அடுத்தவர்களுக்கு ஹராம். ஒருவருடைய மானத்தில் கையடிப்பது ஹராம், ஒருவருடைய உயிரை கையடிப்பது ஹராம், ஒருவருடைய சொத்திலே கையடிப்பது ஹராம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை சொல்லுவதற்கு முன்னால் ஏனை சொன்னார்கள் தெரியுமா? ஒரு அடியான் எவ்வளவுதான் அல்லாஹ்வை வணங்கினாலும் அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்தாலும் அந்த மனிதன் அடுத்தவருடைய மானத்திலே கையடித்தவனாக, அடுத்தவருடைய சொத்திலே கையடித்தவனாக, அடுத்தவருடைய உயிரை பறித்தவனாக, அநியாயம் செய்தவனாக வாழ்ந்தால் அந்த மனிதன் சொர்க்கம் நுழையவே முடியாது. அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒன்று என்பதற்குத்தான் ஒட்டுமொத்த உலக சமூகமும் இஸ்லாமிய சமூகம் உணர வேண்டும், பயந்து பயந்து வாழ வேண்டும் அடியாருடைய விஷயத்தில் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவதாக சொன்ன 3 விடயம். இதை ஒவ்வொன்றையும் பாருங்கள். முஃமினுடைய உயிர், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், முஃமினுடைய உயிர்
அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? யார் ஒரு மனிதன் வேண்டுமென்றே ஒரு முஃமினை ஒரு முஸ்லிமை கொல்லுவாரோ அவர் ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் கொண்டவர் போல. ஏன் அவ்வளவு பெருமதி ஒரு முஸ்லிமுடைய உயிர், ஒரு முஸ்லிமுடைய உயிர் அவ்வளவு பெருமதி. எந்த அளவுக்கு அல்லாஹ் கண்ணியம் கொடுக்கிறான் தெரியுமா? மன் குத்தில தூன நஃப்ஸிஹி ஃபஹுவ ஷஹீத். பலர்கள் சேர்ந்து தாக்க வருகிறார்கள். அந்த நேரத்திலே இந்த மனிதன் போராடுகிறான், இந்த முஸ்லிமான மனிதன் போராடுகிறான் தன்னுடைய உயிரை காப்பதற்கு. அப்படி காப்பதற்கு போராடக்கூடிய நேரம் தான் கொலை செய்யப்படுவானாக இருந்தால் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் ஷஹாதத்தை கொடுக்கிறான். ஏன் காரணம்? ஒரு முஃமினுடைய உயிர் கண்ணியமானது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரண்டாவது விடயம், ஒரு முஃமினுடைய மானம் கண்ணியமானது. மானம் என்பது அல்லாஹ் மிக உயர்த்தி இருக்கிறார். யாரும் ஒரு முஃமினுடைய மானத்தில் கையெழுப்பதற்கு உரிமை பெற்றவர்கள் கிடையாது. எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட கடைசி காலத்திலே அவர்களுடைய வஃபாத்துக்கு சுமார் 11 நாட்கள் இருக்கும். தன்னுடைய தோழர்களை எல்லாம் அழைக்கிறார்கள். அது எப்படியான கட்டம்? தனக்கு நடக்க முடியாத கட்டம். இரு சஹாபாக்களுடைய உதவியோடு அல்லாஹ்வுடைய தூதர் தூக்கி கொண்டு போய் உட்கார வைக்கப்பட்டார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மன் குன்து ஜலத்து லஹு தஹரன் ஃபஹாதா தஹரி ஃபலியஸ்தகிர் மின்னல் யௌம். உங்களோடு வாழும் போது உங்களில் யாருக்காவது நான் அடித்திருந்தால், நோவடித்திருந்தால், இந்த முஹம்மதுக்கு முதுகு இருக்கிறது, அடித்து பழிவாங்கி விடுங்கள். மன் குன்து சத்தம்து லஹு இர்தன். யாருடைய மானத்தையும் நான் ஏசி ஏதோ ஒரு வழியிலே நான் உங்களுடைய மானத்தை போக்கி இருந்தால், இந்த முஹம்மதுக்கு மானம் இருக்கிறது, என்னுடைய மானத்தை இதே இடத்திலே நீங்கள் பறித்து விடுங்கள். நாளை மறுமையிலே வந்து அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்துவிடக் கூடாது என்பதற்காக உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் பரிகாரம் தேடினார்கள் என்றால் ஏன் சகோதரர்களே? ஒரு முஃமினுடைய மானம் அவ்வளவு கண்ணியமானது. ஒரு முஃமினுடைய மானம் அவ்வளவு கண்ணியமானது. உங்கள் யாருடைய சொத்தையும் நான் அபகரித்திருந்தால், தீனார் தீர்க்கம் என் கையை விட்டு போவதற்கு முன்னால் இன்றே நீங்கள் அதை கணக்கு முடித்து விடுங்கள். அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையிலே எனக்கு எதிராக வாதாடி விடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்றால் அடியாருடைய விஷயத்தை அதிகமாக அல்லாஹ்வுடைய தூதர் பயந்திருக்கிறார்கள். எங்கே இந்த உம்மத்திடம்? அதனால் தான் உம்மத்தே புரிய வேண்டும், கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய உம்மத்தும் புரிய வேண்டும். இந்த மண்ணிலே வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் பாடம் படித்து கொடுத்தார்கள். கடைசி உரையாக அடுத்தவருடைய மானத்திலே கையடித்து விடாதீர்கள், அது கண்ணியமானது, அடுத்தவர்களுக்கு ஹராம் என்பதை உணர்த்தினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கஅபாவை பார்த்து என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? மக்காவை பார்த்து என்ன சொன்னார்கள்? மக்காவே நீ எவ்வளவு கண்ணியமானது. கஅபாவை பார்த்து சொன்னார்கள் அதே போல, கஅபாவே நீ எவ்வளவு கண்ணியமானது, உனக்குள் எவ்வளவு கண்ணியத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். லில் முஃமினி அஷத்து ஹுர்மத்தம் மின்கி. உன்னை விட கண்ணியமானவன் ஒரு முஃமின் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கஅபாவின் பக்கம் விரலை நீட்டுவதை நாம் என்ன செய்வோம்? வெட்கப்படுவோம். யாரும் விரலை நீட்ட மாட்டோமே. கஅபாவுக்கு கொடுக்கக்கூடிய அவமரியாதை என்ற உண்டுக்காக கஅபாவின் பக்கம் யாரும் எச்சில் துப்புவார்களா? காலை கூட நீட்ட மாட்டோமே சகோதரர்களே. அந்த அளவுக்கு நாம் கஅபாவை கண்ணியமாக பார்க்கிறோமே. ஏன் அதை விட ஒரு முஃமினை கண்ணியமாக பார்க்க கூடாது? எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமினை அந்த அளவுக்கு உயர்த்தி பேசினார்கள். எனவேதான் ஹஜ்ஜத்துல் வதாவுடைய உரையிலே இந்த விடயம் மிக முக்கியமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விடயம். அது போல அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுடைய சொத்து கண்ணியமானது. அடுத்தவர்கள் ஒரு முஃமினுடைய சொத்தில் கையடிப்பது ஹராம், எந்த விதத்திலும் எடுக்க முடியாது. யார் ஒரு மனிதன் ஒரு முஃமினுடைய அது எந்த அளவுக்கு அற்பமாக சொன்னார்கள், ஒரு ஊசியாக இருந்தாலும் சரி அல்லது அதையும் விட அற்பமான உண்டாக இருந்தாலும் சரி, யார் எடுப்பாரோ அதை எடுத்துக்கொண்டு மறுமைக்கு வருவார். வமையகுலுல் யஅதி பிமா கல்ல யௌமல் கியாமா. யார் ஒரு பொருளை அபகரிக்கிறாரோ அபகரித்த பொருளோடு நாளை மறுமையிலே வருவார். ஒரே ஒரு சான் நிலத்தை அபகரித்தார் ஒரு முஃமினுடைய, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவானாம், 7 பூமி வரைக்கும் அந்த நிலத்தை நீ தோண்டி அதனுடைய மண்ணை மஹ்ஷருக்கு எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லுவானாம். அன்பார்ந்தவர்களே, அவ்வளவு பயங்கரமானதுதான் ஒரு முஃமினுடைய சொத்தில் கையடிப்பது. இதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜத்துல் வதாயிலே சொன்ன விடயம். இந்த 3 விடயத்திலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள்? சஹாபாக்களே, அன்பு தோழர்களே, யா அல்லாஹ், நான் எத்தி வைத்து விட்டேன், இந்த 3 விடயத்தை நீயே சாட்சியாக இருந்து விடு சொல்லிவிட்டு அடுத்ததாக சொன்னார்கள்,
குல்லு ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலிய்யா தஹ்த கதமி மவ்தூஉன். அனைத்து ஜாகிலிய வழிமுறைகளையும் இதோ என்னுடைய காலுக்கு கீழால் போட்டு மிதிக்கிறேன். ஜாகிலிய காலத்தில் கொலை செய்யப்பட்ட கொலைகள், இதற்கு பின்னால் கொலை நடக்க கூடாது அநியாயமாக, இதோ காலுக்கு கீழால் போட்டு மிதிக்கிறேன். ஜாகிலிய காலத்து வட்டி இதோ என் காலுக்கு கீழால் போட்டு மிதிக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இடத்தில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். இன்று நவீன ஜாகிலியம் குடியே அதாவது பரவிருக்கக்கூடிய ஒரு காலம், தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு காலம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஈமான்தாரிகள் என்று தன்னை மார்பு தட்டி பேசக்கூடியவர்கள் கூட ஜாகிலிய கலாச்சாரம் விடயத்தில் சாதாரணமாக இருக்கிறார்கள். இஸ்லாத்துக்குள்ளே ஜாகிலியம் புகுந்தி பெண்களுடைய கலாச்சாரத்தை சீர்குலைத்து வாலிபருடைய கலாச்சாரத்தை